தெலங்கானாவில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆஷா ஊழியர்களை கையை பிடித்து இழுத்த போலீஸ்காரரின் கன்னத்தில் பெண் ஒருவர் புளேரென அறைந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரிய போராட்டம் ரணகளமானதன் பின்னணி என்ன? போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களை சந்தைக்கு ஆடுகளை அள்ளி போடுவது போன்று சரக்கு லாரியில் ஏற்றியதால் பெண்கள் கொந்தளித்தனர். கையை பிடித்து இழுத்து வலுக்கட்டாயமாக கைது செய்ததால் ஆத்திரமடைந்த பெண் ஒருவர் போலீஸ்காரர் என்றும் பாராமல் அவரின் கன்னத்தில் அறைந்துள்ளார். அதை கண்ட சக காவலர்கள் அந்த பெண்ணை அடிக்க பாய்ந்ததால் அப்பகுதியே கடையபரமானது. நடந்தது என்ன? தெலுங்கானாவில் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் ஆஷா எனப்படும் அங்கீகரிக்கப்பட்ட சமூக ஆர்வலர்களுக்கு மாதம் 18,000 ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் என தேர்தல் வாக்குறுதி அளிக்கப்பட்டது. ஆனால் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்து ஓராண்டை கடந்த நிலையிலும் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என ஆஷா ஊழியர்கள் குற்றம் சாட்டி வந்தனர். இந்த நிலையில் அனைத்து தேர்தல் வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற வலியுறுத்தி ஐதராபாத்தில் உள்ள கோட்டி சௌரஸ்தாவில் ஆஷா ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் கைது செய்து அப்புறப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டனர். பெண்கள் போராடிய நிலையில் அங்கு பாதுகாப்பிற்கு அதிகளவில் ஆண் காவலர்களை குவிந்திருந்தனர். ஒரு கட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்ய முயற்சி செய்தனர். பெண்கள் அரணாக நின்று ஒருவருக்கொருவர் பாதுகாத்தனர். இருந்தபோது போலீசார் கையை பிடித்து இழுத்தும் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்றும் சரக்கு லாரியில் ஏற்றினர். சந்தைக்கு ஆடுகளை அள்ளி போட்டு செல்வது போன்று போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களை லாரியில் அடைத்தனர். அப்போது பெண் ஒருவர் ஆண் காவலர்கள் தனது கையை பிடித்து இழுத்ததாக கூறி அவரின் கன்னத்தில் அறைந்தார். அதை சற்றும் எதிர்பாராத போலீஸ்காரர் அலட்டிக்கொள்ளாத நிலையில் சக காவலர்கள் அந்த பெண்ணை அடிக்க பாய்ந்தனர். அத்துடன் ஒரு சில காவலர்கள் தாவி குதித்து அவரை இழுத்து போட்டு அடித்தனர். இது தொடர்பான வீடியோ வெளியாகி ஆஷா ஊழியர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி அரசுக்கு எதிராக நடத்திய போராட்டத்தில் போலீசார் அத்துமீறியதாக குற்றம் சாட்டியுள்ளனர்.